ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மறுபடியும் டொரண்டோவிலேருந்து கொலம்போ டு டொரண்டோ வந்தாச்சு. ஒரு நீண்ட பயணம் ஆஸ் யூஷுவல் 24 மணித்தியாலத்துக்கு மேலே ஆச்சு. கொலம்போலேருந்து புறப்பட்டு அபுதாபியில் ஒரு 7 ஹவர்ஸ் லே ஓவர். அதுக்கப்புறமா இப்போது டொரண்டோ நேற்று வந்து கொஞ்சம் டைமிங்க்கு செட்டில் ஆகி இப்போது இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் டொரண்டோவில் தங்குறேன். டொரண்டோவுக்கு வெளியவும் சில வேலைகளில் போகக்கூடிய சான்சஸ் இருந்தால் போவேன். நான் தேடி படித்த ட்ராவல் பற்றின, லைஃப் பற்றின, ப்ரொஃபஷன் பற்றின விஷயங்களை இந்த வீடியோஸில், ட்ராவல் வீடியோஸோட சேர்த்து உங்களுக்கு தாரதுக்கு தான் என்னுடைய அட்டெம்ப்ட். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வெறும் ட்ராவல் வீடியோஸ் மட்டும் இல்லை, அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் அண்ட் என்னுடைய தாட்ஸ் அண்டு நான் கடைப்பிடிக்கிற விஷயங்கள், எப்படி இந்த ட்ராவல்ஸ் எல்லாம் நான் வந்து எனக்கு சாத்தியமாகுது, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த தடவையும் சரி இந்த தடவையும் சரி நான் வந்து கனடா வரும்போது என்னுடைய கரண்ட் பாஸ்போர்ட்டில் கனடா விசா இல்லை. ஷோக்காக இருக்கா? உண்மையாகவே அதான், என்னுடைய கரண்ட் பாஸ்போர்ட்டில் கனடா விசா இல்லை. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு ரகசியம் கிடையாது. உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். என்னுடைய பழைய பாஸ்போர்ட்டில் தான் என்னுடைய இப்போது ஆக்டிவாக இருக்கிற கனடா விசா இருக்குது. என்னுடைய 2018ஆம் ஆண்டு எனக்கு முதல் கனடா விசா கிடச்சிது. இந்த மல்டிபிள் விசா 2027ஆம் ஆண்டு வரைக்கும் என்னுடைய பாஸ்போர்ட் அப்போ வேலிடிட்டி இருந்தது. அதனால் 2027ஆவது ஆண்டு வரைக்குமே அந்த மல்டிபிள் விசா எனக்கு வழங்கப்பட்டது. ஆனால் எனக்கு புது பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஒன்று வந்தது. இந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம், 2027 வரைக்கும் எக்ஸ்பயர் டேட் இருக்கும்போது எதுக்கு நீ புது பாஸ்போர்ட் எடுக்கணும்னா, ஒரு மனுஷன் புது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, பழைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிருக்கணும். அப்படி தொலைஞ்சு போயிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. ஏன்னா வந்து இது செல்லுபடியாகாது. சில வேளைகளில் இப்போது லேடிஸாக இருக்கலாம், சில வேளை ஜென்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய பேரை மாற்றுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வரும். நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டை பேரை சேர்ப்பாங்க. நேம் சேஞ்ச் வரும். நேம் சேஞ்ச் வந்து நிறைய நாடுகளில் பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஆல்ட்ரேஷன்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரீசன் வந்து பாஸ்போர்ட்ஸில் பேஜஸ் இல்லை. ஏன்னா அடிக்கடி நான் ட்ராவல் பண்ணுறதுனால சீல் பண்ணி விசாக்கள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி பாஸ்போர்ட்டில் பேஜஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ பேஜஸ் இல்லாமல் நாடுகளுக்கு நீங்கள் போக முடியாது. பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு நாடுகளில் அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. மினிமம் 3 பேஜஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், மினிமம் 6 பேஜஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விசா எடுக்கும் போதே அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அண்ட் அந்த நாட்டுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணும் போதும் கட்டாயமாக அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட்டில் சீல் பண்ணுறதுக்கு, இமிக்ரேஷன் சீல்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா அந்த பாஸ்போர்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது எனக்கிட்ட வேலிட் விசா ஒன்று இருக்குது. அதை வந்து நான் புது பாஸ்போர்ட்டுக்கு மாற்றணுமா, இல்லைனா மாற்றாமலே வரலாமா, இப்படி நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு. அண்ட் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காலேருந்து கனடா அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட பயணம். டிக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறனால அதை பற்றி நான் லாஸ்ட்டு செப்டம்பர் வரும்போது நான் ஸ்டடி பண்ணேன். முதலாவது நான் பார்த்த விஷயம் ஐஆர்சிசி, அதாவது கனடாவினுடைய இமிக்ரேஷன் சைட்டுக்கு போயிட்டு நான் வந்து செக் பண்ணேன். இப்படி என்னுடைய பாஸ்போர்ட் வந்து ரினியூ பண்ணப்பட்டிருக்கு, பழைய பாஸ்போர்ட்டில் தான் என்னுடைய வீசா இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நான் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும்போது அவங்க கிளியராக போட்டிருக்காங்க, எஸ் யூ கேன் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து அவங்க சைட்டில் போட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் 2 பாஸ்போர்ட்டையும் கட்டாயம் கேரி பண்ணணும். பழைய பாஸ்போர்ட் வீசா, வேலிட் வீசா இருக்கிற பழைய பாஸ்போர்ட்டையும் புது பாஸ்போர்ட் ரெண்டையுமே நீங்கள் கேரி பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதை வந்து அந்த பிரயாணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, மேபி பார்டரில், அதாவது இமிக்ரேஷனில் உங்களுக்கு டிலேஸ் ஏற்படலாம், நீங்கள் ஏன் புது பாஸ்போர்ட் எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் அவங்க கேட்கலாம். அதனால் முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்களுடைய புது பாஸ்போர்ட்டில் இந்த வீசாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதுக்கான வசதிகளும் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், கனடா தூதரகம் இருக்குல்ல இலங்கையில், ஸ்ரீலங்காவில் இருக்க ஹை கமிஷனுக்கு நான் மெயில் பண்ணேன், மறுபடியும் ஒரு ரீகன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறதுக்கு. ஏன்னா அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்களும் அதே தான் சொன்னாங்க, அதாவது நீங்கள் பிரயாணம் பண்ணலாம் அட் யோர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு ஒரு வேர்ட் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் வி ரெக்கமெண்ட் இதை வந்து நீங்கள் மாற்றிட்டு போகிறது. அண்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ இல்லை, அதுக்கு ஒரு சார்ஜும் இருக்குது. மூன்றாவது நான் என்ன பண்ணேன், அப்போது நான் சுவிஸ் ஏர் கூட ட்ராவல் பண்ணுறதா இருந்தேன். சுவிஸ் ஏரில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சுவிஸ் ஏருக்கும் இதை பற்றி கேட்டிருந்தேன். ஏன்னா இவங்க 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு, ஏர்லைன் ரூல்ஸ் எங்களுக்கு அப்படி சொல்லலை, நாங்கள் உங்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் நான் வந்து சுவிஸ் ஏருக்கும் மெயில் பண்ணேன், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நான் என்ன பண்ணலாம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 நாட்டு இமிக்ரேஷன் என்ன சொல்லுதோ, உங்களுடைய ஹை கமிஷன் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து அட் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு. அந்த அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாருமே சொன்னாங்க. சரி,
போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2025 நான் கிளம்புனேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரா கொஷனும் எனக்கு வரவே இல்லை ஆக்சுவலி. ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் கூட விசா இஸ் இன் மை ஓல்ட் பாஸ்போர்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நோ இஷ்யூஸ், கேன் யூ ஷோ மீன்னாங்க. ரெண்டையும் கொடுத்தேன். ரெண்டையும் கொடுத்ததோட அவங்க பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணி எனக்கு போர்டிங் பாஸ் தந்துட்டாங்க. ஈவன் டிரான்சிட்லையும் ஒரு இஷ்யூவும் இல்லை. கனடியன் இமிக்ரேஷனில் கூட எந்த இஷ்யூவுமே எனக்கு இருக்கல. அதனால் இது ஒரு அக்செப்டபிள் முறை தான் அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் விஷயம் என்னென்னா, உங்களுடைய விசா அப்படிங்கிறது உங்களுடைய பாஸ்போர்ட்டோட லிங்க் பண்ணப்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு தான் நான் பார்த்ததெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதாவது விசா கொடுக்கப்படுறது உங்களுக்கு, உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு இல்லை. இப்போ டிரோன் என்கிற தனி மனிதன் கனடாக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி தான் அந்த விசா. ஸோ அது வந்து எந்த பாஸ்போர்ட்டில் இருந்தாலும் அதுக்கான வெலிடிட்டி, அதுக்கான விஷயங்கள், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு வெலிட் பாஸ்போர்ட். இது தவிர பாஸ்போர்ட் என்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் எல்லாமே வந்து ஒரு தொடர்ச்சி. அதாவது உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டின் பாகம் 2 அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் புது பாஸ்போர்ட். புது பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் நம்பர் கட்டாயம் இருக்கும். பழைய பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள பாஸ்போர்ட் நம்பர் கட்டாயம் இருக்கும். நியூ பாஸ்போர்ட் இஷ்யூன்னு அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய புது பாஸ்போர்ட், பழைய பாஸ்போர்ட் நிறைய ட்ராவல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த பழைய பாஸ்போர்ட்ஸையும் நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டு போகிறது, எங்கே போனாலும் கொண்டு போகிறது உங்களுக்கு நன்மை பயக்கும். இதுதான் நான் கண்டுபிடிச்ச விஷயம். அதனால் இனிமேல் வந்து ஏதாவது கன்சல்டன்சியில் போயிட்டு இதை மாற்றணும் அப்படின்னா அவங்க வந்து மாற்றி கொடுக்குறதுக்காக ஆஸ் யூஷுவல் பெரிய அமௌண்ட்டெல்லாம் கேட்பாங்க, அவங்கள பயமுறுத்துவாங்க. எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வெலிடான ஒரு விசா உங்கள்கிட்ட இருக்குது. அதாவது நீங்கள் இந்த நாட்டுக்கு செல்வதற்கு தகுதியானவர்னு அவங்க கொடுத்துருக்க அனுமதி வந்து பழைய பாஸ்போர்ட்டில் இருந்தாலும் புது பாஸ்போர்ட்டில் இருந்தாலும் உங்கள் கையில் அந்த விசா இருந்தால், அது வெலிடிட்டி இருந்தால், அதற்கான திகதிகள்லாம் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதன் மூலம் நீங்கள் எங்கே வேணாலும் பயணப்படலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்தப்போ இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் இருந்தால் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதையும் எடுத்துகிட்டு வருவோன்னு இந்த தடவை நான் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட்டும் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டொரண்டோவை நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இங்கே இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ராவல் சம்மந்தமான நிறைய விஷயங்களையும் நாம் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன், விசா சம்மந்தமான ஒரு சீரீஸ் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி இந்த விசாஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் தொடர்ந்து வரும்.